எல்லோருக்கும் வணக்கம். அண்ணா, இன்னைக்கு காலையில் இதே இடத்துல இருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த பகுதியில் நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா பகுதியும் சுற்றி வந்தோம். அப்போ சில இடங்கள்ல நான் கால்நடையாகவே நடந்து போனேன். அப்போ எனக்கு இது வந்து மூன்றாவது நபர் கொடுக்குற இது தேர்தல் நிதி. நீங்கள் மக்களை வந்து இழிவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. திராவிட அரசியல் காசு கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவான், காசு கொடுத்துட்டா ஓட்டு போட்டுறான்னு நீங்க ஒரு கடன் கண்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் போகும்போது தமிழ்நாட்டு மக்கள் இது மாதிரி காசு கொடுத்து வென்றுடுங்க, இந்த எங்க வரலாற்றை, எங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை காத்துருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன புள்ள இதே வெட்டிக்காட்டுல தான், இதே பகுதியில தான் நான் வந்தேன். என்கிட்ட கொண்டாந்து அந்த குழந்தை, இதோட காணொலி இருக்கும் பாருங்க, அந்த குழந்தை கொண்டாந்து காசு கொடுத்து சேமிச்சு, கையில சேமிச்சு வச்ச காசு. ஒரு அம்மா 250 ரூபா, அது ஒரு கூலி வேலை செய்யற அம்மா, அந்த அம்மா கொண்டாந்து 250 ரூபா பணம் கொடுக்கு. நீ அதே 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்து அதே அம்மாவை, அதே மாதிரி அந்த அம்மா கிடையாது, அதே மாதிரி அம்மாவை இந்த குட்டி அணையில கூட்டிகிட்டு போய் மொட்டை வெயில வச்சு இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற புனிதர் வர்றான்னு கூட்டம் காட்டுற. எடப்பாடி பழனிசாமி புனிதரா? எடப்பாடி பழனிசாமி யார் அப்படின்னு இந்த ஒரத்தநாடு தொகுதியில பேசாத ஒரே ஒரு வாய் இருக்கா? போன வருடம் முழுக்க எடப்பாடி பழனிசாமி, போன எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு இலி அப்படின்னு நான் சொல்லறது, இதே அண்ணன் மாவன சேகர் சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தவர், எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி, தவந்து மண்டியிட்டு அவர் அதிகாரத்துக்கு வந்தவர். நான் சொல்லல, அண்ணன் மாவன சேகர் சொன்னார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டது நான் கேட்கல, இதே அண்ணன் மாவன சேகரும் அவர் கூட நின்றவர்களும் கேட்டார். ஒரத்த நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் அதிகாரம் இருந்தது. அந்த அரசியல் அதிகாரத்தை தவிடு பாட்டையாக்கியது எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்லல, அண்ணன் மாவன சேகரும் அவர் கூட இருந்தவர்களும் தான் சொன்னாங்க. என்ன அரசியல் இது? ஒரு பக்கம் நாங்க மண்ணுக்கும் மக்களுக்கும் நாங்க உழைக்கிறோம், நேர்மையா நின்று பேசுறோம், சத்தியத்துக்கு நிற்கிறோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் யாருக்காச்சும் ஒரு விபத்து, ஒரு நோய் பிரச்சனை அப்படின்னா குருதி கொடுக்கிறது நாம் தமிழர் கட்சி கொடுக்குது. இங்க குருதி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தங்கள் யாராச்சும் சொல்லுங்க அப்படி நீங்க பெறலங்க. ஆனா எங்களுக்கு நீங்க வீடு வீடா கொண்டு போய் காசு கொடுத்துட்டு இந்த மக்களை இந்த பொறி இருக்கு பாருங்க, எலி பொறி, அந்த எலி பொறியில் இருக்க தேங்காய் சிறு மாதிரி பயன்படுத்திட்டு இந்த 2000 கொடுக்குறேன், 1500 ரூபாய் கொடுத்துட்டேன், வென்றுடுவேன். அதுல வேற நாங்க ஓட்டு கேட்ட போதுல, தம்பி என்ன நீங்க நல்லாதான் 1.5 வருஷமா இது பண்றீங்க, மக்களுக்கு உங்க தலைவர் நல்லா பேசுறாரு, ஆனா நாங்க 3000 ரூபாய் கொடுத்துருவோம், நாங்க 5000 ரூபாய் கொடுத்துருவோம், நாங்க தான் வென்றுடுவோம். இதெல்லாம் வெக்கப்படணும் சொல்றதுக்கு. சபையில ஒரு அரசியல் பேசுற, ஒரு அரசியல் பின்பற்ற ஒரு தலைவனும் அவனோட தொண்டனும் நான் காசு கொடுத்துறேன் உன்னை வென்றேன்னு சொல்றது வந்து வெக்கப்படுங்க. அரசியல் எதுக்கு? உன்னோட இந்த 25 நாள், ஒரு மாசத்துக்கு சாராயம் குடிக்கிறதுக்கும் 1000 ரூபாய் பணம் கிடைக்கிறதுக்கும் அரசியல் எதுக்கு? எவர் நூற்றாண்டு கால பின்னால் வர தலைமுறையை காப்பாற்றுறதுக்கு. நாங்கள் அரசியல் செய்யறது எங்களை வளர்த்துக் கொள்வதற்கு அல்ல, எதிர்கால தமிழ் பிள்ளைகளின், தமிழர்களின் நலத்தை பண்ணு. அப்ப அரசியலை எப்படி நாங்க எடுக்கிறோம்? ஏன் வந்து சத்தம் போடுறோம்? கூட்டம் இருக்கு, கூட்டம் இல்ல, நின்று பேசுவோம். எப்படி வருது தைரியம்? ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், ஒரு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வந்து நின்று கூட்டம் எல்லாம் பேசு. 1000 ரூபாய் கொடுத்து சாராய பட்டில் கொடுத்து நீ கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுதான் பேசுவேன். ஏன்? உனக்கு லாபம் போலியா எல்லாத்தையும் செஞ்சு காட்டுற அரசியல். நாங்க மக்களுக்காக மண்ணுக்காக நிக்கிறோம், செய்வோம். வீதி வீதியா அந்த பாருங்க, 98 ஊராட்சி இருக்குங்க. 58 ஊராட்சி வந்து ஒரத்தநாடு ஒன்றியத்துல, 22 ஊராட்சி வந்து திருவண்ணம் ஒன்றியத்துல, தஞ்சை தெற்குல 18 ஊராட்சி இருக்கு. எல்லா ஊராட்சியும் நடந்து பார்த்துட்டாங்க. சுதந்திரம் வாங்கின இத்தனை காலகட்டத்தில் இன்னும் அடிப்படை வசதி கூட செய்யறாங்க. என்னங்க கிழிச்சாங்க? ஒரு சாலை இல்ல. இப்ப இருக்கிற சாலை நிரந்தரமா இந்த 4 வருஷம் இருந்துச்சா? 6 மாசமா எலெக்ஷன் வருதுன்னு போறாங்க. அது உங்களுக்கே தெரியுதுங்க.
அதுல நான் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன திராவிட முன்னேற்ற கழகம்? என்ன திராவிட முன்னேற்ற கழகம்? அதுல என்ன பெருமை இருக்கு? 5 லட்சம் பாருங்க, சுதந்திர இந்தியாவில இந்த காலகட்டம் வரைக்கும் வாங்கி வச்சிருந்த கடன் வந்து இந்த தமிழ்நாடு அரசு 4 லட்சம் கோடி. ஐயா ஸ்டாலின் கடன் வாங்கி வச்சிருக்க 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி வாங்கி நீங்க செஞ்சது என்ன? ஏதாவது ஒரு துறையை நான் சிறப்பாக்கிட்டேன், எனக்கு அந்த துறை வந்து சிறப்பா செயல்படும் ஏதாச்சும் இருக்கா? நாங்க கேட்கிறோம் வெள்ளரிக்க குடுன்னு கேட்கிறோம். இதே ஸ்டாலின் ஐயா வந்து போன தடவை எடப்பாடி பழனிசாமி வெள்ளரிக்க குடுன்னு, இப்ப கேட்டா மரபு இல்லையா? எப்பா நல்ல மரபுப்பா, அவன் மரபு. நீ கேட்கும் போது அது மரபு, நாங்க கேட்கும் போது மரபு இல்லையா? இங்க பாருங்க, இந்த எங்க அண்ணா உட்கார்ந்துருக்காரு, அந்த உட்கார்ந்து, அந்த பின்னாடி எங்க அண்ணா உட்கார்ந்துருக்காரு, ஒரு கட்சிக்காரர் உட்கார்ந்துருக்காரு, அந்த அவர் இருக்காரு, ஹோட்டல்ல இருக்காங்க, பஸ்ல போறவங்க, என் கட்சியில முன்னேறி வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் 3 லட்சம் கோடி 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கினா அந்த கடன் கொடுக்கிறவங்க இருக்கான்ல, அவன் எப்படி கட்டுவன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? கேட்பான்ல. அப்ப கேட்டப்ப இவங்க என்ன சொன்னது? எங்ககிட்ட மக்கள் வளம் இருக்கு, அவங்க தலையில நான் வந்து கட்டுறேன். சரிப்பா, நீ கடன் கொடுக்குற, ஆனா இஎம்ஐ யார் கட்டுவாங்க அப்படின்னு கேட்டா, அத அவங்க தான் கட்டுவான்னு சொல்லிதான் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்க 5 லட்சம் கோடி. உங்களுக்கே தெரியாம நீங்க தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க நாங்க எங்க கட்டுறோம்னு? உன் வீட்டுல இருக்கிற கரண்ட் பில்லு, உங்க வீட்டுல இருக்கிற வரி ஏற்றம், உங்க வீட்டுல இருக்கிற பேருந்து கட்டண உயர்வு, இது மாதிரி உங்களை அறியாம ஏத்திட்டா இருக்கிறான். சுங்கச்சாவடியில் ஏத்துறது, எல்லாத்துலயும் ஏத்தி உங்களை ஏழ்மை நிலையில வைக்கிறான். பெட்ரோல் கேஸ்ல ஏத்துறான். தட்டுப்பாடு. இப்ப பெட்ரோல் கேஸ் வேற. இந்த யுத்தத்தினால நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? தற்சார்புல இருங்கிற உன் வாழ்க்கையை நீனே முடிவு கொண்டு வர மாதிரி, நீனே வாழ்ந்துகிற மாதிரி, எவனையும் சார்ந்து வாழாத தற்சார்பா வாழுங்கிற. தற்சார்பா எப்படிங்க வாழ்றது? நான் விவசாயியா இருந்தால் நான் கரண்டுக்காக எவனையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, நான் கேஸுக்காக எவனையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, நான் என் வருமானத்துக்காக எவனையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நான் எனக்கு அரசு கொடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? என் பிள்ளைங்களுக்கு கல்வி, ஆக சிறந்த கல்வி கொடுக்கணும். என் பிள்ளை என்ன வேணாலும் படிப்பான். அவன் டாக்டர் படிப்பான், இன்ஜினியர் படிப்பான், கலெக்டருக்கு படிப்பான், ஆராய்ச்சி கல்வி படிப்பான், அவன் அறிஞன் ஆவான், அவன் எதை வேணாலும் படிப்பான். அவனுக்கு கல்வியை கொடு. அது நாம் தமிழர் கட்சி கொடுக்கும், உலகத்தின் ஆக சிறந்ததா கொடுக்கும். அடுத்தது நோய் இல்லா வாழ்வே, அதோட எங்களோட பெருங்கனவு நாம் தமிழர் கட்சி கொள்கை. ஆனா இன்னைக்கு உணவுல இருந்து திங்கிற பண்டத்துல இருந்து குழந்தைங்க பிள்ளைங்க கொடுக்கிற உணவுல இருந்து எல்லாத்துலயும் விஷம் இருக்கு. எல்லாத்துலயும் விஷம். அந்த விஷம் இல்லாத உணவை கொடுக்கறதா எங்களோட கனவு. ஆனா இப்ப நீ விஷம் குடிக்கணும்னா நீ சாராயமா கொடுக்கிற விஷம், நீ சாராயம் குடிச்சிட்டு நடத்துற விபத்து, கிட்னி இல்ல, லிவர் இல்ல அப்படின்னு பிரச்சனை இருக்குல்ல ஒவ்வொருத்தனுக்கும். அந்த விபத்துக்கெல்லாம் 1 ரூபாய் மருத்துவத்தில் இருந்து 1 கோடி ரூபாய் மருத்துவம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் அரசு பணி. படிக்காதவர்கள் தான் குறைஞ்சபட்ச சம்பளம் 25,000 ரூபாய். படிக்காம நீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் 25,000 ரூபாய். ஆனா அது எப்படிங்க நீங்க படிக்காம எல்லாம் வேலை கொடுப்பீங்க? ஐயா, படிக்காதவங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. படிக்காதவங்க இங்க பாருங்க, இப்ப வெட்டினரி டாக்டர் மருத்துவமனை இருக்குல்ல, கால்நடை மருத்துவமனை, அங்க இருக்கிற மாட்டை பிடிப்பவரும் அங்க இருக்கிற சாணத்தை அள்ளுபவரும் எல்லாரும் படித்தவர்கள் அல்ல. அது மாதிரி அரசு பணிகளை பல லட்சம் பேரு அரசு ஊழியரா இப்ப கூட நடந்துட்டு இருக்காங்க. ஆனா நாங்க விரிவுபடுத்துறோம். இங்க இருக்கிற 98 ஊராட்சிகளுக்கும் இடையில இவர்கள் செஞ்சு வச்சிருக்கிறது என்ன? இவர்கள் செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 4 ஊருக்கு இடையில ஒரு கல்யாண மண்டபம், சாரண, அதுல பேர் எழுதுகிறது கல்யாண மண்டபம். இவர் பண்ணாரு, இந்த நிதியில பண்ணாரு. நான் கேட்கிறேன், கல்யாண மண்டபம் கட்டணுமா? இல்ல கல்யாண மண்டபம் கட்டினாக்க தனிநபருக்கு ஏதாச்சும் வருமானம் வந்துருமா? கல்யாண மண்டபம் கட்டினா தனிநபருக்கு வருமானம் வருமா? வேலை வாய்ப்பு வருமா? வராது. கல்யாண மண்டபத்தை இவ்வளவு கோயில்கள் கட்டிருக்கல, அங்கே கட்டிக்க வேண்டியதான் தாலிய. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிக்கலாமே, இல்ல களவாணி படத்துல மாதிரி காருகளை வச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்யா.
அது ஒரு மண்டபம், அது ஒரு சாதனை இந்த ஒரத்தநாடு தொகுதி முழுக்க. அப்புறம் ஊருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் நாடக மேடை, பெருமை நாடக மேடை, பெரிய கலை. இவர் காவிரி ஆற்றுல கலை வளர்ந்தது உண்மைதான், சத்தியம்தான். இப்ப அப்படியா இருக்கு? வயிற்றுக்கு வழி இல்ல. 30 நாள் திண்டாடுறோம், குழு காசுல ஓடுது மக்களோட வாழ்வு. அதான் நிலைமை. இதுல ஒரு கலை வளர்க்கிறாரு. என்ன வளர்க்குறீங்க? ஓராண்டுக்கு ஒரு முறைதான் ஒரு கோயில திருவிழா வருது. அந்த திருவிழா 5ல இருந்து 10 நாள் நடக்குது. அந்த 10 நாள் நடக்கிற திருவிழாவில் வெறும் ரெக்கார்ட் டான்ஸ் தான் நடக்குது. நான் சொல்றது பொய்யா உண்மையா சத்தியமா? என்ன ரெக்கார்ட் டான்ஸ் தான் நடக்குது. அந்த ரெக்கார்ட் டான்ஸ்க்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி நடத்துறான் ஒருத்தன். அவனுக்கு 5000 ரூபாய்க்கு மேடை போட்டு தெரியுமா தெரியாதா? மேடை போட்டு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் நாடகம் ஆட? அதுல என்ன பெருமை? ஏன்னா அதுலதான் கமிஷன் கிடைக்கும். பாருங்க, உலக நாடுகள்ல இது மாதிரி ஒப்பந்தம் போட்டு கான்ட்ராக்ட் வேலை செய்யற நாடுகள் கட்டமைப்பு அப்படிதான் உருவாக்கப்படும். அந்த நாடுகளில் எல்லாம் 10ல இருந்து 15% லாபமும் கமிஷனும் சேர்ந்து, உலக நாடுகள் பூரா, அது அமெரிக்காவா இருந்தாலும் ஆப்பிரிக்காவா இருந்தாலும் உலக நாடுகள் எல்லாம் அதுதான் அளவு. இதுல ஊழல் நடக்கிற நாடுகள் இருக்கு பாருங்க, ஊழல் நடக்கிற நாடு, அந்த நாடுல 25%. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி வெளியில வரணும்னா அதுக்கு 35% கமிஷன் எடுத்துக்கிட்டு தான் கொடுக்குறான். அதனாலதான் இவன் பள்ளியோடம் கட்டிட்டு அமைச்சரோ எவனோ ஒருத்தன் வந்து திறந்துட்டு போறான், பள்ளியோட இடிஞ்சு பிள்ளைங்க தலையில விழுகுது. நீங்க மீண்டும் நான் தெரியுமா, நான் வந்து திமுக காரன் அப்படின்னு பெருமை இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதுல என்ன இருக்கு? திமுக காரன்னு சொன்னா எங்க தாத்தா திமுகவில் இருந்தாரு, அதனால நான் பரம்பரை திமுக காரன். என்னப்பா பண்ணீங்க? போஸ்ட் அடிச்சோம், கூட்டம் போட்டோம், நிதி கொடுத்தோம். சரி. எங்க அப்பா திமுக, சரி என்ன பண்ணீங்க? போஸ்ட் அடிச்சோம், மேடை போட்டோம், நிதி கொடுத்தோம். சரி, நீ என்னப்பா பண்ற? நானும் போஸ்ட் அடிச்சேன், மேடை போட்டேன், நிதி கொடுப்பேன். அப்புறம் என் புள்ள அவரும் அதுதான் செய்வார். ஆனா கருணாநிதி அவர் என்ன பண்ணார்? முதலமைச்சரா மாறினார். அவர் கருணாநிதி முதலமைச்சர். அப்புறம் அவர் புள்ள அவர் மேயர் ஆனாரு, அவர் முதலமைச்சர் ஆனார். அப்புறம் அவர் புள்ள உதயநிதி ஸ்டாலின் அவரு இளைஞரணி ஆனாரு. இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, நாளைக்கு முதலமைச்சர் ஆவாரு. அது அவங்க கனவு. ஆக்க விட மாட்டோம் நாம் தமிழர் கட்சி. அதை மட்டும் சவால் விட்டு சொல்றேன், நீ ஆயிட்டு பார்ப்போம். நீ வந்து பரம்பரையா எங்கேயோ வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆவேன். அடுத்தது இன்பநிதி, அடுத்தது அவர் வருவாரு, அவர் மாணவர் அணியில வருவாரு, அப்புறம் இளைஞர் அணியில வருவாரு, அப்புறம் முதலமைச்சர் ஆயிடுவாரு. இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம்லாம் நாங்க வந்து எங்க கட்சி அது கட்டுப்படணும். நான் என்ன ஒரு கட்சிக்கு எது கட்டுப்படணும்? சரியான கட்சி, நேர்மையான கட்சினா கட்டுப்படு. அதெல்லாம் எதிர்த்து கேளு. தலைமை சரியில்லைன்னா தொண்டன் தான் திருத்தணும். தொண்டன் எதுக்கு? நல்வழிப்படுத்துறதுக்கு தான் கட்சி. அரசியல் மக்கள் நலன், மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு தான் அரசியல். ஊழல் பண்ணிட்டு கொஞ்சமா பிரிச்சு எடுக்கிறது அரசியல். அதனாலதான் நீ கொண்டு போய் கஷ்டப்பட்டுட்டு நெல்லு கொண்டு போனா 40 ரூபா வாங்குறான், பப்ளிக்கா வாங்குறான். உன்னால கேள்வி கேட்க முடியுதா? நெல்லு குடனுடா வாங்குறானா இல்லையா? 40 ரூபா 50 ரூபா 55 ரூபா வாங்குறானா இல்லையா ஒரு மூட்டைக்கு? கேள்வி கேட்க முடியுதா? ஏன் முடியல? உனக்கு லஞ்சம் கொடுக்கிறது சகஜமாய் போச்சு. மாத்தணும், தூய்மையான அரசியல் வேணும். நான் என்னமோ பேச வந்து என் தம்பி 5000 காசு கொடுத்தானா அப்படியே இது பண்ணுது. நேர்மை, உண்மை, சத்தியத்தின் பக்கம் நில்லுங்க. ஊழல், லஞ்சம், லாவணியம், ஏமாற்று துரத்துங்க. இங்க அப்படிதான் அரசியல். நாம் தமிழர் கட்சி நேர்மை, உண்மை, சத்தியம், மக்கள் நலன். அவங்களுக்கு சந்தர்ப்பவாதம், சாராயம், பணம், தன்னலம். நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் நலம். நீ யாருக்கு ஓட்டு போறன்னு முடிச்சு. எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடரே கிடையாதுங்க. துப்பாக்கி சூடு நடக்குதுங்க, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்குது. இங்க பாருங்க,
அந்த அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. பிள்ளைங்களுக்கெல்லாம் கேன்சர் வந்துட்டு, குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்துட்டு அப்படி முன்னெடுத்தது நாம் தமிழர் கட்சி. அத அந்த போராட்டத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாங்க. பொம்பளை புள்ள வாயில சுட்டுட்டான், பப்ளிக் அதை சுட்டுட்டான். ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இது மாதிரி துப்பாக்கி சூடு நடந்து போச்சு, மக்கள் போராட்டத்தில் இது மாதிரி நடக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தொலைக்காட்சியை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு ஒரு தலைவன் சொல்றாங்க, ஒரு நாட்டின் முதலமைச்சர் சொல்றாங்க. அவன் முதலமைச்சராங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இங்க பாருங்க, தமிழ்நாடு தேர்வாணையம், அந்த தமிழ்நாடு தேர்வாணையம் தமிழர்களுக்கான இங்க பாருங்க, தமிழ்நாட்டுக்கான அரசு வேலை வாய்ப்புக்கான எக்ஸாம் நடக்குதுல்ல, அதுல எல்லா மாநிலங்கள்லையும், அதிகபட்ச மாநிலங்கள்லையும் அந்தந்த மாநிலத்தவர்கள் தான் அவங்க அரசு பணிக்கு வர முடியும். அதுல தனியார் வேலைகளை விட சில இதுல எங்க மாநிலத்துல எங்க முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் போட்டான். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என்ன பண்றாங்கன்னா, எந்த மாநிலத்தவரா இருந்தாலும் எக்ஸாம் எழுதி நீ அரசு வேலையில சேர்ந்துட்டாங்க. இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு பேங்குக்கு போங்க, என்னென்ன மொழியிலே பேசுறாங்க. நாளைக்கு விஏ கேட்பாரு, அவர் என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் பேசிட்டு வர்றாரு. உங்க பேர் என்ன? எங்க அப்பா பேரு சதாசிவங்க, எங்க தாத்தா பேர் முருகா கண்டியருங்க, அவரு அப்பா பேர் திருமேனிங்க, அவர் அப்பா பேர் சுப்பங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, போய் சூப்பர், ஐ டோன்ட் லைக், இது என்ன தப்பா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க போடுவாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் இந்த தமிழ்நாட்டின் சீரழிவு. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? பெரிய புனிதர், அந்த புனிதருக்காக நாங்க வேஷ்டியை மாத்தி கட்டிட்டு அப்படியே வைத்திலிங்க அங்கிட்டு போயிட்டாரு, அதனால நாங்க மாவன சேர்க்கணும் நின்று. ஸ்டாலினும் ஒரு முதலமைச்சரா? ஸ்டாலின் முதலமைச்சர்ல நான் கேட்கிற திராவிட முன்னேற்ற யாராச்சும் ஒருத்தர் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க அந்த அரசு 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க சொல்லுங்க. அரசு ஊழியர் ஓய்வூதியம் இருந்து போராடிட்டு இருக்கான். துப்புரவு பணியாளர் அவங்க பணி நிரந்தரம் பண்ணாங்க, போராடுறாங்க. இடைநிலை ஆசிரியர் 15 வருஷமாச்சுங்க, அவன் இதே முடிஞ்சு போச்சுங்க, அவனை பணி நிரந்தரம் பண்ணாங்க. இங்க செவிலியர்கள் இவங்க குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு போய் மருத்துவமனையில போடும்போது அங்க அவங்க அக்காவும் தங்கச்சியும் உங்க மனைவியும் யாரோ ஒருத்தர் தான் செவிலியரா இருக்காங்க, நர்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளத்தை அவங்க மொத்த வாழ்வையை முடிக்கிறாங்க. போக்குவரத்து தொழிலாளர் ஏங்க, அவனோட பிடித்த பணம் இருக்குனாங்க, போக்குவரத்து அந்த இருக்கா பாருங்க, டிரைவர் கண்டக்டருங்க, போக்குவரத்து தொழிலாளரோட பிடித்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. என்னத்துக்கு அரசியல் உங்களுக்கு? என்னத்துக்கு அரசியல்? திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கேளு தலைவன, நீ தொண்டன் தானே? அவங்க வாங்கி கொடுக்குற கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் அந்த ஏற்கனவே 1000 ரூபாய்க்குமா? நான் சொல்றேன் பாருங்க, இந்த கிளைச்சலாளர் இருக்காங்கல்ல, இந்த 2 கட்சியிலும் கிளைச்சலாளர் நண்பர்களே, கிளைச்சலாளர்களே, என் சொந்தக்காரனா எவனோ ஒருத்தன் தான் இருக்க போறேன். அவனுக்கு மொத்த ஆண்டுக்குங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படின்னு கொடுத்து தீபாவளி பொங்கலுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து மொத்தத்துல ஒரு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அந்த 30,000 ரூபாய் பணத்துக்காக உன் மண்ணையும் மக்களையும் நீ பின்வாக்கி தள்ளிட்டு போற. வேணா இன்னைக்கு இந்த கோயில் இருக்கல, கோயில் நடத்துறோம்ல, அப்ப அந்த தேங்காய் மூடியெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரையும் கூட்டு கொடுப்போம்ல, வேணா ஏடிஎம்கே டிஎம்கே கிளைச்சலாருக்கு கூட்டு கொடுத்துருங்க. ஐயா எங்களை விட்டுருங்க, எங்க ஊரை நாங்க பாத்துக்கிறோம், அரசுகிட்ட இருந்து ஏதாச்சும் வரணும். அவங்க பண்ற திட்டங்களுக்கு திருட்டுத்தனங்களுக்கு நீங்க துணை போய் சொல்லி சொந்தம் பந்தம்னு சொல்லி எங்களை காவடிக்கிற, வேணா அந்த தேங்காய் மூடியில வச்சு நாங்களே ஊர்ல வசூல் பண்ணி உங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட கிளைச்சலாளருக்கும் திராவிட முன்னேற்ற கிளைச்சலாளருக்கும் 30,000 ரூபாய் கொடுத்துருங்க. உனக்கு அதுதான் குழப்பம்னு. இங்க பாரு, நாம் தமிழர் கட்சியில இருக்க இந்த தம்பிகள் இருக்காங்க பாரு, அத்தனை பேர் நல்லா பேசுவான். ஏன் பேசுவான்? அவன் கட்சியில சேர்ந்தா படிக்கிறான். நாம் தமிழர் கட்சி அவனை படிக்க சொல்லுது, படிக்கிறான். நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல புத்தகங்கள் அதிகமா வியாபாரம் ஆகுது. திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து திராவிட இது மாதிரி ஒரு கூட்டம் போட்டா
செயல் வீரர்கள் கூட்டம் ஒருத்தனத்துல நடக்குதுங்க. சாராய பாட்டில் கொடுக்குறாங்க. சாராய பாட்டில் கொடுக்கறதா அரசியலா? சாராய பாட்டிலுக்கு கொடுக்கிறது, பிரியாணி கொடுக்கிறது, 1000 ரூபாய் பணம் கொடுக்கிறது. வீட்டுக்கு போனாக்க நாங்க வந்து 1000 ரூபாய் வீடு வீடா பணம் கொடுப்போம், 2000 ரூபாய் கொடுப்போம், 3000 ரூபாய் கொடுப்போம். அதுல ஒரு பெருமை. எவர் நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைங்க சத்தியமணி சொல்றேன், திமுறா நிம்மதியா ரோட்டில் நடக்கிற மாதிரி யாராச்சும் 2 கட்சியில ஒரு கட்சி தொண்டர் சொல்லுங்க. என்னகிட்ட சொல்றது என்ன சொல்றது? உங்க தலைவர் நல்லா பேசுறாரு, உங்க தலைவர் சிறப்பா பேசுறாரு, நீங்க யாரோடையாச்சும் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு எனக்கு 2 கட்சியில ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. அது உயர்மட்டத்துல கீழ்மட்டம் இருக்காங்க. நான் திருப்பி கேட்கிறேன், யாரோட கூட்டணி வைக்கணும் நீனே சொல்லு. உங்க கூட கூட்டணி வைக்க முடியுமா? அது எப்படி வைக்க முடியும்? நீங்க பேசுற அரசியல் சரி, அவரு கூட வைக்க முடியும். ஐயோ அது அதோட மோசம். அவங்களோட 2 பேருமே தெரியும் நாங்க கூட்டணி வைக்க முடியாது, அவ்வளவு தூய்மை இல்லாதவர்கள். ஆனா நான் சொல்றேன், ஒரத்தநாடு தொகுதியில எப்படா நீ வெல்லுவ அப்படின்னு யாருக்காச்சும் இந்த 2 கட்சிக்காரர்களுக்கு கேள்வி இருந்தா நான் சொல்றேன். ஒரத்தநாடு தொகுதியில மொத்த கட்சி இருக்கு பாருங்க, மொத்த கட்சி, அதோட மொத்த உறுப்பினர்கள், அனைத்து கட்சியோட உறுப்பினர்கள் 50,000 பேருக்குள்ளதான். ஆனா வாக்காளர்கள் 2,30,000 பேர், 35,000 பேர். அதுல வாக்கு செலுத்துறவர்கள் 1,80,000 இருந்து 1,90,000 பேர். நான் சொல்றேன், 50,000 கழிச்சுக்க, கட்சிக்காரங்க எல்லாம் கழிச்சுக்க, மீதி 1,50,000 பேர் ஏன் ஆளு? அவன் நடுநிலையானவன், அவன் மக்கள், பொதுமக்கள். அவன்கிட்ட வீடு வீடா போவான், சத்தியம் பண்ணி சொல்லுவான், இங்க பாரு நான் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கேன், இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, அதுல நான் என்னோட சொத்து விவரம் எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொடுத்திருக்கிறேன், நீ வேணா பாரு. இந்த வருடம் வென்றுட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஓட்டு கேட்க வரும் பொழுது 1 ரூபாய், ஒரே 1 ரூபாய் என் சொத்துல மதிப்புல கூடி இருந்தா நீங்க சட்டை பிடிச்சிக்க சவால் விட்டு சொல்லி யாராச்சும் 2 வேட்பாளர் யாரா, எனக்கு ஒரு மாமா இன்னொன்னு அண்ணன், வா சவால் விட்டு சத்தியம் பண்ணு மக்களுக்கு முன்னாடி. பண்ணிடுவீங்களா? நான் சத்தியம் பண்றேன் என் தலைவர் பிரபாகரன் பண்ணு. நீ பண்ண முடியாது, ஏன்னா நீ தான் தலைவனா அப்பக்கப்ப மாத்திக்கிறியா? எங்க மாமா வைத்திலிங்கம் போன ஆண்டு வரைக்கும் ரெட்டலையன்கிட்ட உதயசூரியனை தோக்கடிக்கணும், உதயசூரியனை தோக்கடிக்கணும், உதயசூரியனை தோக்கடிக்கணும் காசு கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு உதயசூரியன் வந்துட்டு ரெட்டலையை தோக்கடிக்கணும், ரெட்டலையை தோக்கடிக்கணும் சொல்றாரு. எங்க அண்ணன் மாவனா சேகர் குக்கர்ல இருந்துட்டு ரெட்டலையை தோக்கடிக்கணும், ரெட்டலையை தோக்கடிக்கணும் சொன்னாரு. இப்ப ரெட்டலையை உதயசூரியனை தோக்கடிக்கணும், உதயசூரியனை தோக்கடிக்கிறாரு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லையே, எப்பயும் நிலைப்பாடு ஒண்ணுதான், ரெட்டலையும் தோக்கடிக்கணும், உதயசூரியனையும் தோக்கடிக்கணும், விவசாய சின்னத்தை வெள்ள வைக்கணும். நான் வந்து செய்யறது என்னோட எண்ணத்தை மட்டும் இல்ல, எங்க மாமா வைத்திலிங்கத்தோட எண்ணத்தையும் ஈடேற்ற போறேன். ரெட்டலையும் உதயசூரியனையும் தோக்கடிக்க போறோம், விவசாய சின்னத்தை வெள்ள போக்குறோம். எங்க அண்ணன் மாவண்ணா சேகரோட எண்ணத்தையும் ஈடேற்ற போறோம். அவர் எண்ணம் போலவே அந்த ரெட்டலையும் அந்த உதயசூரியனையும் தோக்கடிக்க போறோம். எப்படி சொல்றோம்? 1.5 லட்சம் கட்சி உறுப்பினர் இல்லாத 1.5 லட்சம் மக்கள் எங்களோட நிப்பாங்க. நீங்க பாருங்க, இந்த 2 கட்சியும் மக்களை எப்படி பாக்குறது தெரியுமா? சாராய பாட்டில் கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க, 2000 ரூபாய் காசு கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்? அப்படி நினைக்கல. நாங்க நினைக்கிறோம், மக்கள்கிட்ட நல்லதை நினைச்சா, நல்லதை விதைச்சா நல்லதே முளைக்கும். நல்லதை சொன்னா ஏற்பான். எங்க மக்கள் அன்பானவன், அறிவானவன், விழிப்புணர்வு பெற்றவன் நான் நினைக்கிறேன். அவன் ஏமாத்தணும் நினைக்கிறான். நீ முடிவு பண்ணிக்க யாருன்னு. யார் உனக்கனாலு? யார் உனக்கனாலு? நான் ரெட்டல், நான் வந்து பரம்பரை அதிமுக, நான் பரம்பரை திமுக சொல்லாதாங்கிறேன். என்ன பரம்பரை அதிமுக, என்ன பரம்பரை திமுக? என்ன ஐயா ஈவேரா ராமசாமி இருக்காரு பாரு, ஈவேரா ராமசாமி காங்கிரஸ்ல இருந்தா திகாவுக்கு வந்தார். ஐயா அண்ணாதுரை திகாவுல இருந்தா திமுகவுக்கு வந்தாரு. ஐயா கலைஞர் கருணாநிதி திகாவுல இருந்து தான் திமுகவுக்கு வந்தாரு. ஐயா எம்.சி. ராமச்சந்திரன் திமுகவுல இருந்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தாரு. ஐயா வைகோ திமுகவுல இருந்து தான் மதிமுகவுக்கு வந்தாரு. ஐயா டிடிவி தினகரன் அவர்கள்
அதிமுகவில் இருந்து தான் அமமுக வந்தாரு. அவர்கள்லாம் மாறி மாறி போவாங்க. நீங்க நார மாட்டாங்க. பரம்பரை பரம்பரை வச்சு பரம்பரைன்னு கட்சியில நின்றுதான் பரம்பரை பின்னாடி பரம்பரை ஒண்ணு இல்லாம போச்சு. வறுமைக்கு, காசுக்கு கையேந்திர ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம். நான் என்ன சொல்றேன், ஓட்டுக்கு 2000 ரூபாய், 2000 ரூபாய் காசு என்ன நடக்கும்? சரி இல்லைங்க கடலை வச்சிருக்காங்க, குழு காசெல்லாம் வாங்கிட்டோம், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நகரை அடமானம் வச்சுட்டோம், எங்களை இந்த அரசியல் 2 திராவிட அரசை ஏமாற்றி எனக்கு கடனை இதுலையும் கொண்டு போய் வச்சுட்டான். அது கொடுக்கறதுக்கு எனக்கு வேற வழி இல்லை. அதை வாங்கி தான் அன்னைய நெருக்கடியை சமாளிக்க முடியும். இழிவு நிலையில இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபாய் சம்பளம் தரணும். அப்ப 5 வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பளம் தரணும். அவன் 2000 ரூபாய் தர்றாங்கிறான். 5 பேர் தான் 10,000 ரூபாய். 5 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் தர்றாங்கிறான். நான் 5 வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் தர்றேங்கிறேன். யார் மக்கள் மேல நலம் உள்ளது? உன் பிரச்சனையை ஒவ்வொன்னா ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த 98 ஊராட்சியில இடையில அவங்க கல்யாண மண்டபம் கட்டினாங்க. நாங்க என்ன பண்ண போறோம், நிலமும் வளமும் சார்ந்த நிறுவனங்களை உருவாக்க போறோம், தொழில் நிறுவனங்களை உருவாக்க போறோம். அங்கு கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு அந்த நிறுவனத்தில் கொண்டாந்து அதுல மதிப்பு கூட்டும் பொருட்களை செய்ய போறோம். அத உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் ஏற்றுமதி செய்ய போறோம். இதெல்லாம் எப்படிதான் செய்வார்? எப்படி செய்வான்னா, நீங்க எல்லாம் போய் கஷ்டம்னு வந்துட்டு இந்த மண்ணில் பொழைக்க முடியாது. எங்க தாத்தா சிங்கப்பூர், எங்க 5 தாத்தாங்க, 2 பேர் சிங்கப்பூர் சிட்டிசன். எங்க அப்பா வாத்தியாரு, அதனால அவர் ஊர்ல வேலை செஞ்சாரு. ஆனா எங்க சித்தப்பாலாம் சிங்கப்பூர்ல போய் வேலை பார்த்தாங்க. நான் சினிமாவில் வேலை பார்த்தேன். ஆனா என் சித்தப்பாட்டு பசங்க எல்லாம் வந்து சிங்கப்பூர்ல போய் கிடக்குறாங்க. கல்யாணம் பண்ணா இங்க பாருங்க, வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி புள்ளைய இங்க வச்சுட்டு அவன் அங்க போயிடுறான். அம்மா அப்பா செத்தா வீடியோவுல பாக்குறாங்க. கல்யாணத்துல காது குளத்துல கண்ணீர் விட்டு அழுகுறான். தன் முழு நாள வாழ்வையும் பேச்சுலராகவே வாழ்றான். இவங்க ஈசலுக்கு ஒரு நாள் ஈசலுக்கு அது ரெக்கை விரைச்சி பறந்து சுத்தி திரிஞ்சு ரெக்கை ஒடிச்சு செத்து போகுதுங்க. அதுக்கு அந்த சுதந்திரம் இருக்குங்க. ஒரத்தநாடு தொகுதியில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற இளைஞனுக்கு அந்த சுதந்திரம் இருக்கா? நீ பள்ளிக்கூடத்தை படிக்கும் போற வரைக்கும் தான் மகிழ்ச்சியா இருக்கலாம். அதை இப்ப வந்து இந்த பாருங்க, கல்லூரிக்கெல்லாம் வந்து கல்வி கடன் சொல்றாங்க. படிக்கும் போதே கடனாளி ஆக்கிடுறாங்க. அவன் வெளிநாட்டுக்கு போறான், ஏமாந்து எமட்டையை கொடுத்து இது பண்ணி வெளிநாட்டுக்கு போறான். அங்க அவனால அந்த ஈசலுக்கு இருக்கிற சுதந்திரத்தோட வாழ முடியுதா? இல்ல. அவங்க பாருங்க, தன் முழு வாழ்க்கையையும் பேச்சுலரா வாழ்ந்து கழிக்கிறாங்க. கண்ணீர் கதை. அடுத்த தலைமுறைக்காச்சும் தான் வாழ்ற இடத்திலேயே எல்லாம் பெற்று இன்பமா மகிழ்வா கோயில் திருவிழாக்கள்ல கொண்டாட்டங்கள்ல பண்டிகையில இது மாதிரி நிகழ்வுகள்ல எல்லாம் சேர்ந்து பழகி மகிழ்ந்து வாழ்றதான வாழ்க்கை. அடுத்த தலைவர் பாருங்க, எறும்புல இருந்து ஈல இருந்து பறவையில இருந்து விலங்குல இருந்து சேமிச்சு வைக்கிறது அடுத்த தலைமுறைக்கு. நீ என்ன சேமிச்சு வச்சிருக்கிற? எல்லா நிலத்தையும் வளத்தையும் சுரண்டி தின்னுட்டான். கடன் ஒவ்வொருத்தன் பேர்ல 3 லட்சம் 2 பேர் வாங்கி வச்சிருக்கான். நீ ஒரு குவார்டர் பாட்டில் கொடுக்குறான், பிரியாணி கொடுக்குறான்ட்டு 2 கட்சிக்காரன் போய் நிக்கிறது எப்படி ரைட்டு? பிள்ளைங்களோட எதிர்காலத்தை காணுங்க. நாம் தமிழர் கட்சி சுயமரியாதையா தன்மானத்தோட இனமானத்தோட என் தமிழன் நிக்கணும்னு ஆசைப்படுறோம். இவன் ஜாதின்னு பிரிச்சு வச்சுட்டு இங்க பாருங்க, 98 ஊராட்சிக்கு போயிருக்காங்க. 98 ஊராட்சியில நான் போகாத கிராமம் இல்லைங்க, சாலை இல்லைங்க, அடிப்படை வசதி இல்லைங்க, இது இல்லைங்க. அதுல குறிப்பா மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் வாழ்ற பகுதியிலையும் ஆதி தமிழர்கள் வாழ்ற பகுதியிலையும் இவன் ரொம்ப மோசமான கட்டமைப்பு வச்சிருக்கான். இது இல்லைன்னு சொல்லுங்க யாராச்சும். அரசியல், சமூக நீதி அரசியல். சத்தியம் பண்ணி சொல்ற மக்களே, ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. இந்த உலகத்தை, இந்த தமிழ்நாட்டை உலகத்தின் ஆகச்சிறந்த மாநிலமா மாற்றி காட்டுறோம், ஆகச்சிறந்த நாடா மாற்றி காட்டுறோம். ஒரே ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரத்தநாட்டை தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில பின்தங்கின தொகுதி ஒரத்தநாடு ஆய்வு இருக்கு, அதை முன்னேறின தொகுதியா மாற்றி காட்டுறோம். எப்படி செய்வார்? பாருங்க, சிங்கப்பூர்னு ஒரு நாடு
அந்த நாடு அந்த நாட்டில இருந்து மலேசியா பிரிச்சு விடும் போது அது குப்பை மேடு. அந்த நிலத்துல குடிக்கிறதுக்கு கூட பூமிக்கு கீழே தண்ணி இல்லை. அது மனிதர் வாழ முடியாத பகுதி. அங்க கொஞ்சம் கொஞ்சமா குழுவா அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து கண்ணீர் விட்டு நம்மளை பிரிச்சு விட்டுட்டாங்களே, நம்ம வருமானத்துக்கு என்ன பண்ண போறோம், வாழ முடியாத இந்த நிலத்துல அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறும் போது அங்க லீகோனின்னு ஒருத்தன் வந்தான். அந்த மக்கள்கிட்ட இதே மாதிரி திருமுறை மாதிரி எங்க அண்ணன் செந்தமிழர் சீமா மாதிரி கத்தி கத்தி ஒண்ணு பேசுறான். என்ன பேசுறான்? மக்களே, கண்ணீர் விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக நான் இருக்கிறேன், என்ன நம்புங்க. இந்த பூமியை உலகத்தின் ஆக சிறந்த நிலமா மாத்தி காட்ட அன்னைக்கு சத்தியம் பண்ணி சொல்றான் லீகோனி. இந்த குப்பை மேட்டில் இருக்க குப்பையை அகற்றுவோம், நான் குடிஞ்சு குப்பை பொறுக்கிறேன், நீங்களும் பொறுக்குங்கன்னு சொன்னான். அன்னைக்கு அந்த மக்கள் அவன் பின்னாடி நின்னது, குப்பை பொறுக்கியது, தூய்மையான நாடா இன்னைக்கு உலகத்தில் அங்கீகரிக்கப்படுது சிங்கப்பூர். இன்னைக்கு தொழில் வளத்துல 1ஆம் நம்பர் நாடா நிக்குது. அது மாதிரிதான் சொல்றோம். 2 திருட்டு திராவிட கட்சிகளினாலும் 70 ஆண்டுகளுக்கு மேலாக சுரட்டப்பட்டு அஞ்சிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இந்த தமிழ் இனத்தை, தமிழ் நிலத்தை, இனத்தை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி ஏற்கொண்டு உழுது புதுசாக விதையை விதைச்சி அதை உருவாக்குவோம். அதுக்கு தான் இந்த ஏற்கலப்ப சின்னத்தோட எங்க அண்ணன் செந்தமிழ் சின்னம் நிற்கிறான். அவனுக்கு திருமுருகனுக்கு ஒரு முறை வாக்கு கொடுங்க. இந்த விவசாய சின்னத்துல ஒரே ஒரு முறை. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எப்பொழுது எல்லாம் தம்பி உங்க அண்ணனை கூப்பிடுங்க, போராட்டம் பண்றோம், சீமான கூப்பிடுங்க, வீட்டை இடிக்கிறாங்க, சீமான கூப்பிடுங்க, அங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறோம், சீமான கூப்பிடுங்க, துப்புரவு பணியாளர்கள் சீமான கூப்பிடுங்க, கல் இறக்க விட மாட்டேங்கிறான், சீமான கூப்பிடுங்க. நாங்க மரத்திலே என்ன எங்க அண்ணன் மாடு மேய்க்க விட மாட்டேங்கிறான், மாடு மேய்க்க விட மாட்டேங்கிறான், அண்ணனை கூப்பிடுங்க. எங்க ஜல்லிக்கட்டு நடத்த விட மாட்டான்ட்டான், சீமான கூப்பிடுங்க, நடத்தி காட்டணும். இங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு சீட்டு பிடிக்கல, ஒரே ஒரு சீட்டு பிடிக்கல நினைக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி எது? நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி இல்லாம நீ ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிரு. ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, நடத்துவோம். தஞ்சாவூர் பெரிய கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு செய்ய முடியாது, நடத்துவோம், சட்டம் போட்டு நடத்துவோம். அதே போல 8 வழி சாலை போடுவோம், முடியாது. நாம் தமிழர் கட்சி முடியாதுன்னு சொல்லுவோம், முடியாது. பேனா செலவு வைப்பாங்க, நீ வச்சு பாரு, வைக்க முடியாது. இங்க பாருங்க, ஆளும் கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான், எதிர்கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான். என்ன வெளியில இருந்து செஞ்சுட்டு இருக்கோம்? சட்ட சபைக்குள்ள போய் கையெழுத்துல செய்ய வேண்டியதை போராட்டத்தின் மூலமா செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு நிம்மதியா இருக்குன்னா ஒரே ஒரு காரணம் தான், எங்க அண்ணன் சீமானும் அவன் தம்பிகள் நாங்கள் தான். நாங்கள் சத்தம் போடுறதை இப்படி வேக்க விருக்க கத்துறதோ எங்களுக்காக இல்ல, உங்களுக்காக தான். நாம் தமிழர் கட்சி வென்றா, விவசாயி வென்றா, அது யாரோட வெற்றி? திருமுருகன் வெற்றியா? நாம் தமிழர் கட்சி வெற்றியா? சீமானின் வெற்றியா? மக்களே, 50,000 ஆண்டு மூத்த குடி அதிகாரமற்று கிடக்கிற தமிழ் குடியோட வெற்றி, தமிழ் இனத்தோட வெற்றி, தமிழர்களோட வெற்றி. ஒரு உரிமைக்காகவும் வறுமைக்காகவும் வஞ்சிக்கப்பட்டு நிக்கிறீங்களே, உங்களோட வெற்றி. அதனால திருமுருகன் ஒரு ஆளு வேட்பாளர் இல்ல, ஒரத்தநாட்டை பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் வேட்பாளர் தான். ஒரத்தநாட்டை பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் வேட்பாளர் தான். நீ கட்சி வேறுபாடு பார்க்காத, தொகுதி மேம்பாடுன்னு பாரு, மாற்றுவோம், சத்தியமா நிகழ்த்தி காட்டுவோம். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா ரெண்டையும் அப்புறப்படுத்து, ஒரு வாய்ப்பு கொடு. அடுத்த முறை ஏதாச்சும் செல்ல சட்டையை பிடிச்சு கேளு, அந்த உரிமை உனக்கு இருக்கு. மீண்டும் மீண்டும் திமுக, மீண்டும் மீண்டும் அதிமுக அப்படின்னு ஒரு பெரும் கனவு காண்கிறாங்க. அது நடக்காது, நடக்க விடாதீங்க மக்களே. மக்கள் புரட்சி 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. அதுல உங்க ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கணும், அதை செஞ்சு காட்டுங்க மக்களே. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.